கனகபுரம் கிராமத்துல ராமையா ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு சொத்து பத்தெல்லாம் எதுவும் பெருசா இல்ல. ஆனா மனசு முழுக்க நேர்மை இருந்துச்சு. மனைவி பார்வதி, பொண்ணு கௌரி கூட அவரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. கௌரி ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலனாலும் கிராமத்து ஆட்களோட பழகி அங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டா. ராமையா அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதியோட வீட்டுல தோட்டக்காரனா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராமையா வேலைக்கு போகும்போது பொண்ணுகிட்ட இப்படி பேசினாரு. கௌரி, நான் ஐயாவோட வீட்டுக்கு வேலைக்கு போகிறேம்மா. இன்னைக்கு ஐயாவோட வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா அவர் வீட்டில் விசேஷம் இல்லையா. நான் ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகலாம். அது வரைக்கும் அம்மாவுக்கு துணையா நீ இங்கே இருமா. சரிப்பா, நான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன். உங்களுக்கு மதியம் சமைச்சு சாப்பாடு அங்கேயே கொண்டு வந்து கொடுக்கறேன். பண்டிகை விசேஷம்னு சொல்லி நீங்க சாப்பிடாம இருந்துட போறீங்க. ஏங்க, ஜமீன்தார் ஐயாவுக்கு கோவம் அதிகம். அவருக்கு கோவம் வராத மாதிரி பார்த்து எல்லா வேலையும் கவனமா செய்யுங்க. அவரு கடன் கொடுத்துதான் நம்ம குடும்பமும் நடந்துகிட்டு இருக்கு. நேத்து ஜமீன்தார் வீட்டுல யாரோ வேலைக்காரன் ஒரு கண்ணாடி கிளாஸ உடைச்சு போட்டுட்டான்னு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாராமே. அவரை கோவப்படுத்தினா நமக்கு வேலை இருக்காது. நாம ஏழைங்க, பார்த்து கவனமா தான் வேலை பார்க்கணும். அம்மா, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? அப்பா எவ்வளவு நேர்மையா உழைக்கிறாருங்கிறது ஜமீன்தாருக்கு தெரியாதா? கலப்படம் இல்லாத மனசுல பதட்டம் எதுக்கு? தப்பு பண்றவங்க தான் பயந்து வேலை பார்க்கணும். விசுவாசமா நம்பிக்கையோட வேலை பார்க்கற எங்க அப்பா யார பார்த்து பயப்படணும்? நீ கவலைப்படாத பார்வதி. நான் ஐயாவோட வீட்டில் 10 வருஷமாக வேலை செய்கிறேன். வெயிலும் மழையும் பார்க்காம அவரோட தோட்டத்தில் இருக்கிற பூச்செடி எல்லாமே நல்லபடியாக வளர்த்துருக்கேன். ஐயாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை மட்டுமே எனக்கு போதும். ஜமீன்தாருடைய வீட்டுல விசேஷத்துக்கான எல்லா அடையாளமும் தெரிஞ்சுது. வாசல்ல பந்தல் போட்டு பூவால அலங்காரம் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. ராமையா எப்பவும் போலவே தோட்டத்துக்கு போய் பூச்செடிக்கெல்லாம் தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு மதிய நேரம் ஜமீன்தார் அவர் கையில இருக்கிற வைர மோதிரத்தை கழட்டி ஒரு டேபிள்ல வச்சுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்காக போனாரு. அதே நேரத்துல கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த அறைக்குள்ள வந்த அவருடைய கணக்கு புள்ள சூரியோட பார்வை அந்த வைர மோதிரத்து மேல போச்சு. ஆஹா, அடடா, வைர மோதிரம். இதில் இருக்கிற வைரக்கல் இவ்வளோ பெருசாக இருக்கே. இது மட்டும் கொண்டு போய் பட்டணத்தில் விற்று பணத்தை கொண்டு வந்தனா எனக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் தீர்ந்து போய் நான் மகாராஜா மாதிரி வாழலாம். ஆனால் ஜமீன்தார் ஐயாக்கு மோதிரம் காணாமல் போனது தெரிஞ்சுது. அப்புறம் அவ்வளோதான், உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவார். அவருக்கு என் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னா இந்த பழியை வேற யார் மேலே தூக்கி போடணும். ஆனால் யார் மேலே போடுறது? சூரி ஜன்னல் வழியா வெளியில பார்த்தான். அப்போ தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்த ராமையாவை பார்த்தான். அப்பதான் கௌரி கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு பையன் அங்க இருந்ததையும் கவனிச்சான். இந்த ராமையா ரொம்ப வருஷமா இங்கே நேர்மையாக வேலை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு பணம் தேவையும் இருக்கு. பேசாம இந்த பழியை தூக்கி அவன் மேலே போட்டா ஜமீன்தாரு நம்பிடுவாரு. ஏழைங்களோட பேச்செல்லாம் ஜமீன்தாரு ஏன் கேட்க போறாரு? உடனே சூரி அந்த வைர மோதிரத்தை எடுத்துட்டு அவனுடைய சட்டப்பையில ஒளிச்சு வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற ஒரு சின்ன பித்தளை டப்பாவை எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வெளியில போய் தோட்டத்துல ராமையா வேலை செய்யும் போது அவனுக்கு தெரியாம அவனுடைய பழைய பையில எடுத்து இந்த டப்பாவை வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரும்ப வந்துட்டான். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜமீன்தார் வெளியில வந்து பார்க்கும்போது அவரு அங்க டேபிள் மேல வச்சிருந்த அந்த வைர மோதிரத்தை காணோம். அத காணோம் அப்படின்னும் போதே அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. உடனே அவரு வீட்டை விட்டு வெளியில வந்து வேலைக்காரங்க எல்லாரையுமே வர சொல்லி சொன்னாரு. கோவத்துல அவருடைய கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்ப கோவமா இருந்தாரு. அத பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. என்னோட பொருளை திருடுற அளவுக்கு தைரியம் இங்கே யாருக்கடா வந்துச்சு? நான் வச்சிருந்த என்னுடைய மோதிரத்தை யார் திருடந்த? ஒழுங்கா உங்க தப்பை நீங்க ஒத்துக்கோங்க. ஒரு வேளை நான் கண்டுபிடிச்ச அப்புறம் உங்க தோலை உரிச்சிடுவேன். வேலைக்காரங்க எல்லாரும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க எடுக்கலங்கய்யா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஐயா, இந்த ஏழைங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. பேசாம எல்லாரையும் சோதனை பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா அவங்க மோதிரம் இவங்க கிட்ட தான் இருக்கும். சூரி சொன்னது கேட்டு ஜமீன்தார் எல்லாருடைய பையையும் சோதிக்க சொல்லி சொன்னாரு. அப்படி சோதனை போடும்போது ராமையாவோட பையில தான் ஒரு பித்தளை டப்பா கிடைச்சது. பாத்தீங்களா ஐயா, ராமையோட பையில தான் இந்த பித்தளை டப்பா இருக்கு. இதில் தான் அந்த மோதிரத்தை ஒழிச்சு வச்சு அவங்க பொண்டாட்டிக்கிட்டோ இல்லை அவங்க பொண்ணுக்கிட்டயோ கொடுத்துருக்கணும். அவனுக்கு ஏற்கனவே உங்ககிட்ட 10,000 ரூபா கடன் இருக்குல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்டதான் இப்படி பண்ணியிருப்பான். அதை கேட்டதும் ஜமீன்தாருடைய ரத்தம் கொதிச்சது. உடனே கையை தூக்கி ராமையாவோட கண்ணத்துல அரைஞ்சாரு. அதே இடத்துல ராமையா கீழே விழுந்துட்டாரு. அப்ப ராமையா கையெடுத்து கும்பிட்டு,
ஐயா, அந்த சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த மோதிரத்தை நான் என் கண்ணால கூட பார்க்கல. இந்த பெட்டி என் பையில எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. யாரோ வேணும் வேணும்னு என் மேல பழிய தூக்கி போடுறாங்க. நான் உங்க வீட்டு உப்பு தின்னவன். இத்தனை வருஷமா உங்களுக்கு நான் விசுவாசமா தான் இங்க நான் இருந்தேன். இத்தனை நாள்ல ஏதாவது ஒரு தப்பு நான் பண்ணியிருப்பேனா? இதுல இவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னா அது நீங்க நம்ப கூடாதுங்க ஐயா. கண்ணுக்கு எதிர்க்கே சாட்சி இருக்கு. இதுல நான் உன்ன நேர்மையானவன நம்பணுமா? எந்திரிடா, நான் ஒன்று சொல்ற கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். நாளைக்கு காலையிலக்குள்ள நீ திருடின அந்த வைர மோதத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கல, உன் வீட்டையை நான் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட உன்னை இந்த ஊரை விட்டே துரத்திடுவேன், பார்த்துக்கோ. ஜமீன்தார் கிட்ட வேலை பார்க்குற இன்னும் சில ஆட்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ராமையா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. ராமையா எல்லாருக்கும் முன்னாடியே அவமானப்பட்டாரு. அவரு கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. கவலையோட நான் திருடன் இல்லையே, யார் திருடினாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவரு ரொம்பவும் கவலையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அன்னைக்கு ராமையாவோட வீட்டுல அடுப்பு எரியல, யாரு வயிற்றுலயும் பசியும் இல்ல. ராமையா பார்வதி வீட்டுக்கு வெளியில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதியும் கூட பக்கத்துலயே உக்காந்துக்கிட்டு ரொம்ப கவலையோட அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வீடே சோகத்துல முழுகி போயிருந்துச்சு. பார்வதி, எல்லாமே போச்சு பார்வதி. இத்தனை நாளா பட்னியா இருந்தாலும் ஊருக்குள்ள தலை நிமிந்து கௌரவமா நடந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய முதலாளிக்கு நான் ராவு பகலமா கஷ்டப்பட்டு ஒழிச்சு கொட்டினேன். நேர்மையா விசுவாசமா இந்த 10 வருஷமா அவருக்காக நான் ஒழிச்சிருக்கேன். ஆனால் அந்த முதலாளி என் மேலே இன்னைக்கு திருட்டு பழிய போட்டு என்னை எல்லாருக்கும் முன்னாடி அடித்து அவமானப்படுத்தினப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு நான் முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு காலையில் ஊர் பஞ்சாயத்தில் என்னை திருட அப்படின்னு முத்திரை குத்தி இந்த ஊரை விட்டே நம்ம எல்லாரையும் அனுப்புனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. நான் திருடாத மோந்திரத்தை என்னால் எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? ஐயோ கடவுளே, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. தப்பு நீங்க பண்ணலன்னு எனக்கும் தெரியும், என் பொண்ணுக்கும் தெரியும். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? கடவுள் கஷ்டத்தை கொடுத்தப்போ நம்ம பொறுத்துக்கிட்டோம். ஆனா இந்த திருட்டு பழி நம்ம மேல ஏன் தான் வந்து விழுந்துச்சோ? இப்படிப்பட்ட பழி விழுந்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள தலை நிமிந்து எப்படி நடக்கிறது? நம்ம பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? திருடனோட பொண்ணுன்னு யாருமே பொண்ணு கேட்க வரமாட்டாங்களே. பணம் இல்லைன்னா கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கலாம், ஆனா மானம் போச்சுன்னா எப்படி வாழ்றது? அப்படின்னு புருஷ பொண்டாட்டி 2 பேரும் நினைச்சு அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கௌரி அவங்க பக்கத்துல வந்தா. அவ முகத்துல எந்த ஒரு பதட்டமோ கவலையோ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு தைரியம் தான் இருந்துச்சு. அவ அவங்க அப்பாவோட கண்ணீரை தொடச்சு, அப்பா அழாதப்பா, உண்மை நெருப்பு மாதிரின்னு நீதானப்பா எப்பவுமே சொல்லுவ. உண்மை என்னைக்குமே உள்ள இருக்காதுப்பா, வெளியில வந்துதான் ஆகணும். நீ தப்பு பண்ணலப்பா, தப்பு பண்ணதப்போ நீ எதுக்காகப்பா வருத்தப்படுற? உன்னோட நேர்மைய பத்தி எனக்கு தெரியாதா? யாரோ திட்டம் போட்டுதான் உன் பையில அந்த பெட்டியை வச்சிருக்காங்க. அந்த குற்றத்தை பண்ணவங்க யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. நீ காலையில பஞ்சாயத்துக்கு தைரியமா வாப்பா, உன் மரியாதைய நான் காப்பாத்துறேன். ராமையா பார்வதி 2 பேரும் பொண்ணு சொன்னதை கேட்டு கொஞ்சமா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கௌரி தூங்காம யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா. உண்மையான திருடனை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு யோசிச்சு அவ ஒரு திட்டத்தையுமே போட்டான். இப்படி காலையில விடிஞ்சது. ஊருக்கு மத்தியில இருக்கிற பஞ்சாயத்துல ஊஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. ஜமீன்தார் பூபதி ரொம்பவும் கோவமாக வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ராமையா, கௌரி, பார்வதி 3 பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சூரியும் நின்னுக்கிட்டு இருந்தா. ஊஜனங்க எல்லாரும் ஆவலோட அந்த பஞ்சாயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன ராமையா, ஒரு நாள் அவகாசம் கொடுத்தல, என்ன மோதிரத்தை கொண்டு வந்தியா இல்லையா? இல்ல, இப்பவே உன்னை இந்த ஊரை விட்டு வெளியில துரத்திடுவோம். ராமையா கண்ணுல கண்ணீரோட ஜமீன்தார பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். ஆனா வார்த்தை வரல. ஆனா அப்பதான் கௌரி ரொம்பவோ தைரியமா முன்னாடி வந்து நின்னு பேசினா. ஐயா, ஒரு நிமிஷம். எங்க அப்பா திருடல. ஒரு காலி டப்பா எங்க அப்பாவோட பையில கிடைச்சது அப்படின்னா அவருதான் திருட அப்படின்னு அவர் மேல பழிய சுமத்தி ஊரு விட்டு அனுப்பிடுவீங்களா? இது என்ன நியாயம்? நீங்க இந்த ஊருக்கு தலைவரா இருக்கலாம், ஆனா விசாரிக்காம இவர்தான் தப்பு பண்ணாருன்னு எப்படி முடிவெடுக்கிறீங்க? இங்க பாரம்மா பொண்ணு, என்னையே எதிர்த்து பேசுறியா? எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களோட பையில இவன் பையில தான் அந்த டப்பா இருந்துச்சு, அதுதானே சாட்சியே. ஐயா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு பாருங்க. ஏதாவது பொருளை திருடுறவன் அந்த பொருளை அவன் பையிலேயே பத்திரமா எடுத்து வச்சுப்பானா? எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா உங்க மோதிரத்தை திருடல. யாரோ அந்த மோதிரத்தை திருடி எங்க அப்பாவை மாட்டி விடுறதுக்காக
அவரோட பையில தான் அந்த பெட்டியை கொண்டு போய் வச்சிருக்கணும். எங்க அப்பா தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க கூடவே இருந்து உங்க வீட்டு உப்ப சாப்பிட்டு உங்க குடும்பத்துக்கே ரெண்டக பண்ணவன் யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். கௌரியோட பேச்சு அவருடைய தைரியத்தை பார்த்து ஜமீன்தாரும் கொஞ்சம் யோசிச்சாரு. பூபதி, இந்த பொண்ணு சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். ஏமா, எப்படி கண்டுபிடிக்க போற? ஐயா, எனக்கு ஒரு இருட்டு அறை, ஒரு கழுதை வேணும், அவ்வளவுதான். கௌரிக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கிற ஒரு இருட்டா இருக்கிற சின்ன அறைய கொடுத்தாங்க. கூடவே ஒரு கழுதையையும் கொடுத்தாங்க. கௌரி அந்த கழுதைய உள்ள விட்டுட்டா. அந்த அறைக்கு வெளியில ஊஜனங்க, ஊரோட தலைவர் எல்லாருமே வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் ஐயா, நான் ஒரு முனிவரை சந்திச்சப்போ அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மந்திரத்தை கழுதையோட காதல சொல்லிருக்கேன். இப்போ அந்த கழுதைக்கு ஒரு தனித்துவமான சக்தியும் இருக்கு. அன்னைக்கு மோதிர திருடு போனப்போ உங்க வீட்ல இருந்தது இந்த 5 பேர் மட்டும் தானே? இவங்கள எல்லாரும் தனித்தனியா அந்த இருட்டு அறைக்குள்ள போய் அந்த கழுதையோட வாலை இழுக்கணும். அந்த மோதிரத்தை திருடாதவங்க தொட்டா அந்த கழுதை எதுவும் சொல்லாது. ஆனா ஒருவேளை அந்த மோதிரத்தை திருடினவங்க அந்த கழுதையோட வாலை பிடிச்சு இழுக்கும் போது அந்த கழுதை ரொம்பவும் சத்தம் போட்டு கத்தும். அதுல தெரிஞ்சுக்கலாம் திருட யார் அப்படிங்கறது. இத கேட்ட உடனே நேர்மையா இருக்கிற ராமையாவுக்கும் மத்த வேலைக்காரங்களுக்கும் எந்த ஒரு பயமும் வரல. ஆனா உண்மையிலேயே அந்த மோதிரத்தை திருடினது சூரி. அவனுக்கு இத கேட்ட உடனே உள்ளுக்குள்ள பயம் வந்துச்சு. ஐயோ, உள்ள போய் அந்த கழுதையோட வாழை தொட்டா அதுக்கப்புறமா அது பயங்கரமா கத்துமே. உண்மையிலேயே மோதிரத்தை திருடுந்து நான் தான். அந்த மோதிரம் இப்பவும் என் கையிலேயே தான் இருக்கு. நான் போய் அதை தொட்டு நான் தான் திருடன்னு அதை காட்டு கொடுத்துச்சுன்னா, இல்லை அது இருட்டார, நான் தொட்டனா இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. பேசாம வாழை தொடாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அப்படியே வந்துடுறேன். கௌரி சொன்ன மாதிரியே பரீட்சையும் தொடங்குச்சு. முதல்ல ராமையா போனாரு. அவரு இருட்டு அறையில இருக்கிற அந்த கழுதை எங்க இருக்குன்னு பார்த்து அந்த கழுதையோட வாலை பிடிச்சு இழுத்தாரு. கழுதை கத்தல. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் அதே மாதிரி அந்த கழுதையோட வாலை பிடிச்சு இழுத்தாங்க. யார் இழுத்தப்பவும் அந்த கழுதை கத்தவே இல்ல. இப்போ கடைசியா போக வேண்டியது சூரிதான். சூரி உள்ள போய், ஐயோ, எவ்வளோ இருட்டா இருக்கு. அந்த கழுதை எங்க இருக்குன்னு என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த கழுதையை தொடாம அமைதியா இருந்து அப்படியே வெளியே போயிடணும். இந்த பொண்ணோட திட்டம்லாம் எனக்கு முன்னாடியே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த கழுதை பக்கத்துல கூட போகாம அப்படியே கதவை திறந்துகிட்டு வெளியில வந்துட்டான். வெளியில வந்த உடனே ரொம்பவும் தைரியத்தோட சிரிச்சுக்கிட்டே பூபதி முன்னாடி போய் நின்னான். நான் கழுதையோட வாலை பிடிச்சாலும் அது கத்தல, நான் திருடல அப்படின்னு சொன்னான். அப்போ ஜமீன்தார் கௌரிய பார்த்து இப்படி கேட்டாரு. என்னம்மா பொண்ணு, உன் மந்திர கழுதை ஒரு தடவை கூட கத்தவே இல்லை. அப்போ இவங்க யாருமே திருடலையா? திருட மறைஞ்சு போயிட்டானா என்ன? கோவப்படாதீங்க ஐயா, இப்பதான் உண்மையான பரீட்சையே தொடங்க போகுது. அந்த கழுதை சாதாரண கழுதைதான். அது வாலை பிடிச்சு இழுத்தா கத்தெல்லாம் செய்யாது. சரி, உள்ள போயிட்டு வந்தவங்களோட உள்ளங்கைய மேல காட்ட சொல்லுங்க அப்படின்னு கௌரி சொன்னதும் ஜமீன்தாரும் எல்லாரையுமே அப்படியே செய்ய சொல்லி சொன்னாரு. உள்ள யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்களோ எல்லாருமே அவங்க உள்ளங்கைய தூக்கி எல்லாருக்குமே காட்டினாங்க. அப்போ உள்ள போயிட்டு வந்த ராமையா மத்த 3 வேலைக்காரங்களுடைய உள்ளங்கையில கருப்பு மையை ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சூரியோட உள்ளங்கையில மட்டும் எந்த மையும் ஒட்டிக்கிட்டு இல்ல. அவன் கை சுத்தமா இருந்துச்சு. ஜமீன்தார் ஐயா, இதுதான் என்னுடைய திட்டம். நான் ஏற்கனவே அந்த கழுதையோட வாலில நல்ல அடர்த்தியான மைய பூசி வச்சிருந்தேன். எங்க அப்பாவும் அவர் கூட சேர்ந்த 3 பேரும் அந்த அறைக்குள்ள போய் அந்த கழுதையோட வாலை தொட்டிருக்காங்க. அதனால அவங்க உள்ளங்கையில மை ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கௌரி சொன்னதும் சூரிக்கு வேர்க்க ஆரம்பிச்சுது. அவ திட்டம் என்னங்கிறது அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுது. இப்ப உண்மையான திருடன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க சூரி ஐயா? இவரு மட்டும்தான் அறைக்குள்ள போயிருக்காரு. ஆனா கழுதையோட வாலை தொட்டா இவருதான் திருடன்னு எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல அவரு கழுதையோட வாலை தொடாமையே வெளியில வந்திருக்காரு. அதனாலதான் எல்லார் உள்ளங்கையிலயும் இருக்கிற மை அவரு கையில இல்ல. இவருடைய பயத்திலேயே இவரு மாட்டிக்கிட்டாரு. உண்மையான திருடன் இவருதான் அப்படின்னு கௌரி சொன்னதை கேட்டதும் ஜமீன்தாரும் ஊஜனங்களும் எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஜமீன்தார் சூரிதான் திருடிருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஊஜனங்க எல்லாரும் கௌரிய பார்த்து சத்தமா கை தட்டினாங்க. டேய், அந்த மோதிரத்தை வெளியேடுறா. சூரி பயத்துல நடுங்கிக்கிட்டே அவனுடைய சட்டப்பையில ஒளிச்சு வச்சிருந்த அந்த வைர மோதிரத்தை எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்தான். ராமையா எந்த தப்பு பண்ணல, மோதிரத்தை திருடினது நான் தான் அப்படின்னு அவன் குத்தத்தையும் ஒத்துக்கிட்டான். இவனை இழுத்துட்டு போய் அந்த மரத்துல கட்டி போடுங்கடா. நாளைக்கு இவனுக்கு நான் தண்டனை கொடுக்கறேன்.
ஜமீன்தார் வெக்கப்பட்டு தலகுனிஞ்சே நின்னாரு. தப்பு பண்ணாத ராமையா மேல பழிய தூக்கி போட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சதை நினைச்சு அவரு வருத்தப்பட்டாரு. என்ன மன்னிச்சிடு ராமையா. உன்னோட நேர்மையை புரிஞ்சுக்காம நான் உன்னை அவமானப்படுத்திட்டேன். கௌரி, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு உங்க அப்பாவை நீ காப்பாத்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடுமா. அப்படி ஜமீன்தார் நஷ்ட ஈடா ராமையாவுக்கு 10,000 ரூபாய் பரிசா கொடுத்தாரு. அம்மா கௌரி, உன்னை நான் பெத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்னோட கௌரவத்தை காப்பாத்துனது நீதாம்மா. நீதாம்மா என் குடும்பத்தோட மகாலட்சுமி. அப்படி அந்த ஊர்ல அந்த ஏழை பொண்ணோட புத்திசாலித்தனம் அந்த ஊரோட சரித்திரத்துல நின்னு போச்சு. எப்பவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நினைச்சு பயப்படாம, அழாம, துவண்டு போகாம, கொஞ்சம் நிதானமா, புத்திசாலித்தனமா நாம யோசிச்சு ஏதாவது ஒரு வழியை தேடும்போது அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர்றதுக்கான நிச்சயமான ஒரு வழி நமக்கு கடவுளை காட்டி கொடுப்பாரு. சீதாபுரம் கிராமத்துல அது காலையில நேரம். ஜமீன்தாரான தர்மையா அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகையில நின்னுக்கிட்டு இருந்தாரு. அங்க ராமையா அமைதியா மாடுங்களுக்கு தீவனத்தை போட்டுக்கிட்டு பாசமா அதுகளோட தலைய தடவி விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது. ராமையா மாதிரி வேலைக்காரங்க கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க தாத்தா காலத்துல இருந்து இவங்க குடும்பம் எங்க கிட்ட வேலை செய்யுது. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நேர்மையா வேலை செய்யறவங்க இவங்க தான். இவங்கள மாதிரி நேர்மையானவங்களுக்கு முதலாளியா இருக்க நான் ரொம்ப கொடுத்து தான் வச்சிருக்கணும். இவங்களாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தர்மையா பொறுமையா நடந்துகிட்டு ராமையா கிட்ட போனாரு. ராமையா ஜமீன்தார பார்த்ததும் புல்ல மாடுக்கு சாப்பிட போட்டுட்டு கைய கட்டிக்கிட்டு ரொம்பவும் பணிவோட அவர் முன்னாடி வந்து நின்னான். என்னடா ராமையா, விடிய காலையிலேயே வந்துட்டியாமே. குளிர் அதிகமா இருக்கே, கொஞ்சம் பொறுமையா வரலாம்ல. ராத்திரி வேற இங்கேயே படுத்துக்கிட்டியாமே. உனக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. உன் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் உனக்காக ஒரு வாழ்க்கையை யோசிக்காம இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கியே. என்னங்கய்யா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எனக்கு சாமி மாதிரிங்க. உங்க சொத்தை பாதுகாக்கிறத விட எனக்கு வேற என்னங்க வேலை இருக்க போது? இதை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச இந்த மாடு, இந்த வயல் எல்லாத்தையும் நான் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேங்க ஐயா. வாயில்லாத ஜீவனுங்க பசிக்குதுன்னு வாய் விட்டு சொல்லாது. அதான் பசி எடுக்குமோன்னு நான் சீக்கிரமா வந்துட்டேங்க ஐயா. வாங்க ஐயா, இன்னைக்கு வயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் நடந்துகிட்டே வயலுக்கு போனாங்க. ராமையா கையில இருக்கிற ஒரு கோடாலியை வச்சுக்கிட்டு அங்க குறுக்குல இருக்க முள்செடி எல்லாத்தையுமே வெட்டி போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஐயா கிட்ட பேசிக்கிட்டும் வந்தான். பாத்தீங்களா ஐயா, இந்த தடவை அந்த பூமி தாய்க்கு நம்ம மேல கருணை நல்லபடியா வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் விளைச்சல் நல்லா வந்திருக்கு. இந்த விளைச்சலை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாயிருக்கு. வியாபாரிங்க ஏற்கனவே வந்து கேக்குறாங்க. இந்த தடவை மூட்டை மூட்டையா அறுவடை பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ராமையா. உன்னோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சதால தான் என்னோட வயல்ல நல்லபடியா விளைச்சல் வந்திருக்கு. நீ எப்பவுமே எனக்கு துணையா இருந்தா இந்த ஊர் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல நம்ம பேர் நிலைச்சு நிற்கும். அன்னைக்கு மதிய நேரம் ஜமீன்தாரோட வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு வேப்ப மரத்தோட நிழல்ல ராமையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஜமீன்தாருடைய மனைவியான அன்னபூர்ணம்மா அவங்களே ராமையாவுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்தாங்க. அப்பதான் அங்க அவங்க பொண்ணான சீதா சிரிச்சுக்கிட்டே வந்தா. இன்னும் நல்லா போடுமா, 2 கரண்டி நெய்ய தூக்கி நல்லா ஊத்து. ராமையா நம்மாள் தானே. ஊருக்குள்ள 10 பேரு சேர்ந்து செய்யற வேலைய இவரு தனியா செஞ்சிடுவாரு. உடம்பு நல்லா பலமா இருந்தா தானே நல்லா வேலை செய்ய முடியும். அதுக்கு நல்லா சாப்பிடணும்ல. ஐயோ சின்னம்மா, என்ன கிண்டல் பண்ணாதீங்க. அம்மா செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டாலே என் உடம்புக்கு தானா பலம் வந்துடும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சாப்பிடு ராமையா, அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ எனக்கு பெத்த புள்ள மாதிரி. இந்த வீட்டோட சுமைய நீ தாண்டா சுமக்குற. அதுக்கு நாங்க உனக்கு என்ன செஞ்சாலும் கம்மிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அன்னபூர்ணம்மாவோட முகம் வாடி போய் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. சீதா எதுவும் சொல்லாம அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டா. அன்னபூர்ணி அம்மா முந்தானியால கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவங்க கஷ்டத்தை ராமையா கிட்ட சொன்னாங்க. என்னன்னு சொல்றது ராமையா, ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரங்க, நிறைய சொத்து பணம் நகை எல்லாமே இருக்கு. இருந்து என்ன புண்ணியம்? என் பொண்ணு சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே விருப்பப்பட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. அவ ஜாதகத்துல ஏதோ பெரிய தோஷம் இருக்குன்னு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுடைய வம்சமே அழிஞ்சிரும்னு ஊருக்குள்ள எல்லாரும் ஏதேதோ பேசுறாங்க. எங்க சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுக்கறேன்னு சொன்னாலும் யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. அவ முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடா.
என்னதான் கெட்ட நேரமோ தெரியல, இவ்வளவு அழகான பொண்ணு, இவ்வளவு குணமான பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அம்மா அழாதீங்கம்மா. உங்க கண்ணில் கண்ணீர் வரலாமா? சீதாம்மா அதிர்ஷ்டம் பண்ணவங்கம்மா. அவங்க ஜாதகத்துல தோஷம் அப்படிங்கறதெல்லாம் யாரோ கட்டி விட்ட கட்டுக்கதாங்கம்மா. இந்த உலகத்துல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நிச்சயம் பிறந்திருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சீதாம்மாவுக்கு ஏத்த வரன் நிச்சயமா வரும் பாருங்க. கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியமா இருங்கம்மா. கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் தர்மையா அவருடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு வயலோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய சின்ன வயசு நண்பன் பக்கத்து ஊரு வட்டி வியாபாரியான வீரையா நடந்துகிட்டே அங்க வந்தாரு. அவன் கண்ணுல எப்பவுமே சுயநலமும் திமிரும் தெளிவா தெரியும். என்ன தர்மையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ கணக்கு வழக்கு பாக்குற போலயே. இந்த வருஷம் பூமியில விளைச்சல் நல்லபடியா வந்திருக்காமே, கேள்விப்பட்டேன். எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தானே விப்ப, அது போதும். வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன நீ கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? அவ ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்க வேண்டாமா? நீ ஒன்னு பண்ணு, உன்னோட சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுது. என் ஊர்ல ஒரு வயசு பையனை பார்த்து உன்னோட பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட சொல்றேன். இல்லனா உன் பொண்ணுக்கு வாழ்க்கை முழுக்க கல்யாணம் நடக்காது. வாய மூடு வீரையா. என்னோட நண்பனை வீட்டுக்குள்ள வரவிட்டா என் பொண்ணை பத்தியே தப்பா பேச பாக்குறியா? நாக்க இழுத்து வச்சு வெட்டிடுவேன் பாத்துக்கோ. பணத்துக்கு ஆசைப்படுறவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். என்னையே எதிர்த்து பேசுறியா தர்மையா? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சுத்தி இருக்கிற 18 பட்டியில இருந்தும் எவனும் வரமாட்டான். என் தயவு இல்லாம உன்னோட பொண்ணு கல்யாணம் நடக்காது. உன் பொண்ணு வாழ்க்கை முழுக்க வாழா வெட்டியா தான் இருக்க போறா. என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை இனிமே பேசினா அவ்வளவுதான். உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவன் வீட்டுல என் பொண்ணு வாழ மாட்டா. ராத்திரியும் பகலுமா வேர்வையை சிந்தி என்னோட வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறானே ராமையா, அவனுக்கு கூட என் பொண்ணை கட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வைப்பேன். உடனடியா வீட்டை விட்டு வெளியில போ. அந்த அவமானத்தை தாங்க முடியாம வீரையா ரொம்பவும் கோவத்தோட வெளியில வந்துட்டான். என்னையே வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்துறியா? உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். எந்த வேலைக்கார மேல இருக்கிற நம்பிக்கையில என்ன அவமானப்படுத்தினியோ, ஊருக்கு முன்னாடி அவனை திருடனா நிப்பாட்ட போறேன். அந்த திருடனுக்கு எப்படி உன் பொண்ணை கொடுக்கறேன்னு நானும் பாக்குறேன்னு நினைச்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஜமீன்தாருக்கு வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஜமீன்தாருடைய கொடோனுக்கு வீரையா எந்த சத்தமும் போடாம மாட்டு வண்டியில வந்தான். அந்த கொடோனுக்குள்ள இருக்கிற அரிசி மூட்டை எல்லாத்தையுமே எடுத்து அவன் அந்த மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டான். இப்ப பாரு தர்மையா, உன்னோட குடோன்ல இருக்கிற அரிசி மூட்டையெல்லாம் காணாம போச்சுன்னு தெரிஞ்சு உன்னோட இதயமே நிக்க போகுது. அதுலயும் அதை திருடினது உன்கிட்ட நம்பிக்கையா வேலை செய்யற ராமையான்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஊருக்குள்ள உன்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இந்த சிகப்பு துண்டு அந்த ராமையாவோடது. இதை இதே இடத்துல போட்டுட்டு போறேன். அப்பதானே திருட்டு பழி அவன் மேல விழும். அடுத்த நாள் காலையில கொடோனோட பூட்டு உடைஞ்சிருக்கிறது, உள்ள இருந்த அரிசி மூட்டை எல்லாமே காணாம போனதை பார்த்து பாவம் ஜமீன்தார் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அப்பதான் ராமையா அங்க வந்தான். கொஞ்ச நேரத்துல எதுவும் தெரியாத மாதிரி வீரையாவும் அந்த இடத்துக்கு வந்தான். பாத்தியா தர்மையா, இந்த மாதிரி ஏழைங்க மேல நாம எப்பவும் நம்பிக்கை வைக்க கூடாது. ராத்திரியோட ராத்திரியா உன்னோட நெல்லை திருடி வித்திருக்கானா இவன் எவ்வளவு மோசமானவன். அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? இந்த சிகப்பு துண்டு. இது உன் வேலைக்காரன் ராமையாவோடது தானே. இது எதுக்கு இந்த இடத்துல இருக்கு? ஐயா இல்லங்க ஐயா, நான் எதுவும் செய்யல. இந்த துண்டு தொலைஞ்சு போய் 2 நாள் ஆச்சுங்க ஐயா. உங்க வீட்லயே இருந்துக்கிட்டு உங்க உப்பையே சாப்பிட்டுக்கிட்டு நான் எப்படிங்க ஐயா உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பேன்? தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஐயா. எனக்கு ஒண்ணுமே புரியல ராமையா. நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா சாட்சி எல்லாம் உனக்கு எதிரா இருக்கு. நீ தான் இதை செஞ்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நேரம் சீதா அங்க வேக வேகமா வந்தா. எல்லாரும் ராமையாவை சந்தேகமா பார்க்கும்போது அவ மட்டும் அங்க விழுந்திருக்கிற ராமையாவோட துண்டு, அப்புறம் சுத்தி இருக்கிற இடம், வீரையாவோட செருப்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணு எல்லாத்தையுமே பார்த்தா. அப்பதான் அவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெளிவா தெரிஞ்சுது. என்னங்க வீரையா, நீங்களே எல்லாத்தையும் திருடி எங்க வீட்டுல வேலை செய்யற ராமையா மேல பழிய தூக்கி போட்டுட்டீங்கல்ல. ஆனா உங்க ஆட்டம் என்கிட்ட செல்லுபடி ஆகாதே, நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அட என்னம்மா, நான் எதுக்காக திருட போறேன்? திருடினது ராமையா தானே. இது அவனோட துண்டு தானே. துண்டு அவனோடதுதான், ஆனா திருடினது நீங்களாச்சே. அப்பா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நம்ம கொடோனுக்கு பின்னாடி இருக்கிற மண்ணு சிகப்பு மண்ணுல.
ராத்திரி கொஞ்சமா தூறல் போட்டதுல அந்த மண்ணெல்லாம் ஈரமா இருக்கு. அந்த மண்ணுல ஒரு காலடி தடமும் இருக்கு. அது நேரா கொடோன்குள்ள தான் வந்திருக்கு. நீங்க இந்த வீரையாவோட கால்ல இருக்கிற செருப்பு பாருங்க. அவருடைய செருப்புல அந்த சிகப்பு மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. நேத்து சாயந்தரம் அவரு நம்ம வீட்ல பேசிட்டு தானே போனாரு. அப்போ சிகப்பு மண்ணு ஒட்டல. ஆனா இப்போ திடீர்னு இவருடைய செருப்புல சிகப்பு மண்ணு எங்க இருந்து வந்துச்சு? அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சது இந்த வீரையா தான் அப்படின்னு சீதா சொன்னதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. வீரையாவோட முகமும் வாடி போச்சு. அப்ப சீதா இன்னொரு ஆதாரத்தையும் காட்டினா. அது மட்டும் இல்லப்பா, நம்ம கொடோன்ல இருந்து நெல் மூட்டையை திருடிக்கிட்டு போகும்போது அந்த மூட்டையில ஏதோ சின்ன ஓட்டை இருந்து நெல்லு விழுந்துகிட்டே போயிருக்கு. அந்த நெல்லு நேரா வீரையோட வீட்டுக்கு தான் போயிருக்கு. வேணும்னா நம்ம ஆட்களை அனுப்பி பார்க்க சொல்லுங்க. இங்க இருந்து நேரா நெல்லு வீரையோட வீடு வரைக்கும் விழுந்துகிட்டே போயிருக்கு. சீதா கண்டுபிடிச்ச உண்மையை பார்த்த உடனே வீரையாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஊஜனங்க எல்லாரும் அவனை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவன் அங்கிருந்து போயிட்டான். ராமையா சீதா பக்கத்துல வந்து 2 கையெடுத்து கும்பிட்டு நன்றிய சொன்னான். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கம்மா. என்னோட நேர்மையை நிரூபிச்சு என்னை இந்த திருட்டு பழியிலிருந்து காப்பாத்தி இருக்கீங்களே. காலத்துக்கும் உங்களுக்கு நான் கடன் பட்டு இருக்கேன். என் பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொன்னவங்க வாயெல்லாம் இப்ப விழுந்து போகுமே. என் பொண்ணோட அறிவால தான் இன்னைக்கு ராமையா நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த நேரத்துல தர்மையாவுக்கு நேத்து வீரையா கிட்ட அவரு பேசின வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ராமையாவோட நேர்மையையும் பொண்ணோட தைரியத்தையும் பார்த்து அவர் ஒரு முடிவெடுத்தாரு. அவரு ராமையா கிட்ட போய் அவனுடைய கைய பிடிச்சுக்கிட்டு, ராமையா, சொத்து பணம் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் விட்டுட்டு போகும். ஆனா நம்பிக்கையான நீ என்னைக்கும் என்ன கைவிட மாட்ட. என் பொண்ணோட அறிவும் உன்னோட நல்ல மனசையும் விட பெருசு எதுவுமே இல்ல. நேத்து அந்த வீரையா கிட்ட சொன்ன வார்த்தைய இன்னைக்கு நான் உண்மையாக்கலான்னு நினைக்கிறேன். என் பொண்ண ராமையாவுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்னேன். அத உன்னோட அனுமதியோட சொல்லல. ஏதோ எனக்கு தோணனதை அப்படியே சொல்லிட்டேன். நீ என்னோட பொண்ண கண்கலங்காம பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத்தனை நாள் நம்பிக்கையான வேலைக்காரனா இருந்த, இனிமே எனக்கு ஒரு நல்ல மருமகனா நீ இருப்பியா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாரு, நான் யாரு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டியும் இறந்து போயிட்டா. நான் போய் சீதாம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? வேணாங்க ஐயா, அது நல்லா இருக்காது. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. இந்த விஷயத்தை விட்டுடுங்க ஐயா. நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது ராமையா. இத்தனை நாளா என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. இனிமே என் பொண்ணையும் அவளுடைய குடும்பத்தையும் பாத்துக்க மாட்டியா? அவ ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு ஊர் உலகமே அவளை ஒதுக்கி வச்சப்போ அவ மகாலட்சுமி அப்படின்னு சொன்னவன்டா நீ. உன்ன மாதிரி நல்ல மனசுக்காரன்தான் என் பொண்ணுக்கு ஏத்த ஜோடி. அது வரைக்கும் கோபத்தோடவும் தைரியமா இருந்த சீதா முகத்துல இப்ப வெக்கமும் சிரிப்பும் வந்துச்சு. ராமையாவுக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா அவன் தெய்வமா கும்பிடுற சாமிங்க தான் இந்த கோரிக்கைய கேட்டிருக்க. சில நாட்கள்லயே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சீதாவோட ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லைங்கிற மாதிரி ராமையா சீதாவோட கழுத்துல தாலியை கட்டினான். ஒருத்தங்க கிட்ட சொத்து இருக்கா பணம் இருக்கான்னு பார்க்காம அவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கான்னு பார்க்கணும். நேர்மையா வாழ்ற ஒருத்தனுக்கு புத்திசாலி பொண்ணு துணையா ஆனா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து அவங்க 2 பேராலையும் நிக்க முடியும்னு இந்த கதை நமக்கு சொல்லுது.